வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஜெயம சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது, கடகராசியில செவ்வாய் சனி நட்சத்திரத்துல போறாரு. மீன ராசியில சனி நட்சத்திரத்துல இருக்கிற நேரத்துல ஒரு 30 நாட்கள் சனி செவ்வாய் தொடர்பு நமக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத 12 லக்ன வாரியா நம்ம பார்க்க இருக்கோம். இப்ப துலாம் லக்னத்திற்கு செவ்வாய் 10ல வர்றாரு. 10ல கடகத்துல இருக்காரு. சனி நட்சத்திரத்துல ஏப்ரல் 12ஆம் தேதி மே 12ஆம் தேதி வரைக்கும் 30 நாட்கள் நீங்க கணக்கெடுத்துக்கோங்க. 6ஆம் வீட்டுல இருக்கிற சனியும் 10ஆம் வீட்டுல இருக்கிற செவ்வாயும் ஒரு பரஸ்பர தொடர்பை ஏற்படுத்திக்கிறாங்க. சுப விளைவான தொடர்பு தான் இது. தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, வேலைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, புதுசா வேலை கிடைக்கிறது, ஒரு பண வரவுக்கு ஆதாயமாக இது செய்யும். இப்ப யாருக்கு இது ரொம்ப அக்யூரேட்டா நடக்கும் அப்படின்னா, நமக்கு சனி திசா புத்தி நடந்தாலும் சரி, செவ்வாயினுடைய திசா புத்தி நடந்தாலும் சரி, இந்த பலன் நமக்கு நல்லா நடக்கும். இப்ப நம்ம ஜனன ஜாதகத்துல சனி 2-6-10 தொடர்புல இருக்காரு, செவ்வாய் 2-6-10 தொடர்புல இருக்காருனாலும் இந்த பலன் பிரபலமாக நடக்கும். ஆனா ஒருவேளை நம்ம ஜனன ஜாதகத்துல 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்புல இந்த 2 கிரகங்கள் இருந்தால் தொழில் ரீதியாக சின்ன சின்ன சங்கடங்களை அனுபவிக்கிறோம்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் இந்த செவ்வாய் சனி தொடர்பை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். எப்படி பார்த்துக்கணும்னா, இப்ப நம்ம வேலை செய்யற இடத்துல வேலை ஆட்கள் ஒத்துழைப்போ அல்லது மிஷினரி ப்ராப்ளம், மிஷினரி ரிப்பேர் ஆகிறதுனால வரக்கூடிய பிரச்சனையோ, அல்லது நம்ம ஒரு மூலதனம் விரிவாக்கம் பண்றோம், அது சார்ந்த பிரச்சனைகளோ நம்ம அதுல கவனம் செலுத்தணும். அதே மாதிரி லோன்னால வரக்கூடிய சிக்கல்கள், பகை அதனால வரக்கூடிய சிக்கல்கள், அப்ப எதிர்ப்புகள்ங்கிறதெல்லாம் இந்த 8-12க்கு வேலை செய்யும். அதனால நம்ம ஜனன ஜாதகத்துல யாருக்கெல்லாம் 8ஆம் பாவ 12ஆம் பாவ ஆதிக்கத்துல இந்த செவ்வாய் கிரகம் சனி கிரகம் வந்திருந்ததுன்னா இந்த கோச்சார பலன் அவங்களுக்கு நெகட்டிவ், மற்றவங்களுக்கெல்லாம் தொழில் ரீதியாக பாசிட்டிவ். சரி, உறவு ரீதியாக எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உறவு அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி மீடியமா தான் போக முடியும். ஏன்னா 10ஆம் வீட்டுல இருக்கிற செவ்வாய் என்ன பண்ணுவாருன்னா, கணவனானால் மனைவி, மனைவியானால் கணவன் கொஞ்சம் கோபத்தை உண்டு பண்ணுவாங்க. அதாவது பொருள் சார்ந்த ஈடுபாடுகள் அதிகரிக்கும். நான் இது வேணும், அது வேணும், இந்த பொருள் வாங்கணும், அல்லது இது பொருள் சார்ந்து நம்ம கிட்ட கேள்விகள் கேட்கறது, அதனால கோபப்படுறது, ஒரு ஈகோவை கிரியேட் பண்றது. இப்ப கணவன் குடும்பமும் மனைவி குடும்பம் சார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவை கிரியேட் பண்றது, இப்படி அது வேலை செய்யும். இப்ப அதே 12ல, அதாவது 7ஆம் வீட்டுக்கு 12 தான் 6ஆம் வீடு. அதனால கணவனோ அல்லது மனைவிக்கோ அது 12ல இருக்கிற சனியும் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மாதிரி ஈடுபாட்டை குறைச்சிக்கும். அதனால கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு, குழந்தைகள் சார்ந்த உறவுலையும் சிக்கல் இருக்கு, பெற்றோர்கள் சார்ந்த உறவுகள்லையும் சிக்கல் இருக்கு. அதனால உறவு சார்ந்த வகையில இது நன்மையா வேலை செய்யல அப்படின்னா எல்லாருக்கும் கெடுதல் பண்ணிடுறாரு. அப்ப கெடுதல் எப்படி பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்கும் பண்ணிடுறாரு. கெடுதல் நம்ம ஜனன ஜாதகப்படி 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்புல இந்த கிரகங்கள் இருந்தால்தான் உறவு சார்ந்து தீமைகள் பண்ணும், அப்படி இல்லைன்னா பண்ணாது. அப்ப நம்ம தொழில் ரீதியாக நம்ம இன்வால்மெண்ட்டை அதிகரிச்சுக்கலாம். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸு சிறப்பாக இருக்கும், வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸு மற்றும் ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள், அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது டீல் பண்றது, இது எல்லாமே நல்லா நடக்கும். வேலையில அதிகாரத்துவத்துல இருப்பாங்க சில பேர், போலீஸ் லைன்ல, அதே மாதிரி செக்யூரிட்டி லைன்ல, இது மாதிரி இருக்கவங்க, இராணுவத்துல எல்லாமே நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி உழைப்பு சம்பந்தப்பட்ட உணவு சார்ந்ததோ, உடை சார்ந்ததோ, மருத்துவம் சார்ந்ததோ, உழைப்பு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிற அனைத்து பணிகளுக்கும் இது சிறப்பை தரும். அதனால இந்த 6ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் சனி செவ்வாய் தொடர்பு டெக்னிக்கலா நுணுக்கமான அறிவை கொடுத்து நம்மளுக்கு ஒரு அப்ரிசியேஷனை வாங்கி தரும். அதாவது வேலை பார்க்குற இடத்துல நம்மளை மதிச்சு பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துரும். அந்த வகையில நம்ம இதை பாராட்டலாம். பேச்சுனால புகழ் உண்டாகும், பேச்சுனால நமக்கு பணவரவும் உண்டாகும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கும். பட் இடம் மாறுறதுக்கு இப்ப ட்ரை பண்ண வேண்டாம், டிரான்ஸ்ஃபருக்கு இப்ப ட்ரை பண்ண வேண்டாம்.
இந்த 30 நாட்கள் கொஞ்சம் நெகட்டிவா செயல்படும். அதே மாதிரி வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, இது சம்பந்தப்பட்ட நன்மைகள் நடக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கு. குழந்தைகளுக்கு உண்டான ஒரு பேச்சுவார்த்தைகள், குழந்தைகள் படிக்கிறது, இது சார்ந்த ஒரு எக்ஸாம் எழுதுறது, இது சார்ந்த நன்மைகள் எல்லாம் நடக்கும். அதே போலதான் நமக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏற்கனவே நமக்கு திசாபுத்தி ரீதியில செவ்வாயோ சனியோ உடல் 6ஆம் இடம் என்கின்ற நோய் ஸ்தானத்துக்கு தொடர்பு இருந்தால் இந்த சமயத்துல எப்படிப்பட்ட இதுல பாத்துக்கணும்னா, அதாவது உணவு சார்ந்த நோய்கள், இப்ப அடிவயிறு பிரச்சனைகள், ஒரு அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆகிறது, அது மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள், டைஜஷன் மோஷன் சம்பந்தப்பட்ட உபதிரவங்கள், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். மற்றபடி புது முயற்சி, இப்ப திருமண வரன் பார்க்குறோம் அல்லது மாதிரி புது முயற்சிகள் எடுக்கிறோம் அப்படின்னா அது மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் மெதுவா செயல்படுங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. தவறான முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு விஷயம் வந்துடும். அதே மாதிரி பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்லா இருக்கும். தந்தை வர்க்கம் சார்ந்த டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். அவங்களுக்கு பொருளாதார மேம்பாடுகள் நல்லா இருக்கும். மற்றபடி 9ஆம் இடம் அப்படின்றது மேல் படிப்பு சம்பந்தப்பட்டது. இப்ப நமக்கு பாக்கியம் அப்படின்னாலே அதிர்ஷ்டம்னு அர்த்தம். அந்த மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்களுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு அதிகாரம் நல்லா இருக்கும். சொந்த தொழில் பண்றவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரி வகையில அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள்ங்கிறத நம்ம இந்த காலகட்டத்துல புரிஞ்சிக்க முடியும். அதனால இப்ப அவங்களுடைய இம்பாக்டுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு மட்டும் அளவா யோசிச்சுக்கிட்டா போதும். அதே போல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நட்பு சார்ந்த விஷயங்கள் அவ்வளவு சிறப்பா இருக்காது. நட்பர்கள் வகையில நம்மளுடைய ஒரு உதவிக்கு வருவதற்கு அவங்களுக்கு செல்ஃபாவே சில சிரமங்கள் இருக்கும். அதனால அவங்களான தடை ஏற்படும். அதனால உறவுகள் அவ்வளவு சுமூகமாக இருக்காது. இப்ப மூலதனம் பண்ணி தொழில் பண்ணலாம் அப்படின்னா நம்ம தாராளமா தொழில் பண்ணலாம். வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும். இந்த 6ஆம் இடம் 10ஆம் இடம் என்பது இந்த அளவுல வேலை செய்யும். வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். இதுல குரு அப்படிங்கிறது நம்ம லக்னத்துல இருக்கிற கிரகம். இப்ப இந்த துலா லக்னத்துலதான் விசாக நட்சத்திரம் இருக்குது. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் இருக்குது. இந்த ராகு நமக்கு 5ஆம் வீட்லையும் இந்த குரு 9ஆம் வீட்லையும் இருக்கிறது ஓரளவுக்கு நமக்கு ஒரு உறவுகளையும் நம்மளுடைய ஒரு நம்மளுடைய திறமைகள் வெளிப்படுறதையும், இப்ப ஒரு ஐடி லைன்ல இருக்கோம்னா கிரியேட்டிவிட்டி மைண்ட் ஒர்க் ஆகிறது காட்டுது. அது மாதிரி டெவலப் ஆகிறது அது பாதுகாக்குது. நம்ம கவனச்சிதைவு இல்லாம நம்ம இன்வால்வ் ஆகிறதுக்கு இந்த 2 கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுது. அதனால இந்த செவ்வாய் சனி நல்ல ஆதாயம் தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.